சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் தீய செயல்களையும் சதி வேலைகளையும் பற்றி கூறவே நான் இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன்னிடம் அன்பு காட்டி பாசம் வைத்து ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றித்தான் கூற வந்துள்ளேன். இத்தனை நாட்கள் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாய். இனி கேட்காதே, அது உனக்கு நல்லது அல்ல. அதை பற்றி உனக்கு உணர்த்தவே உன்னுடன் பேச வந்துள்ளேன். நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன். என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தையே, உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்து விட்டது. உன் கர்ம வினைகள் முடிந்து விட்டது. இனி நீ கவலைப்பட ஏதும் இல்லை. நாம் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நன்மைகளும் உதவிகளும் செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று என்னிடம் வந்து பலமுறை அழுது கொண்டிருந்தாய். கவலைப்படாதே என் தங்கமே, உன் முழு மனதை நான் அறிவேன். நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்தது இல்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ மற்றவர்களை நம்பி நம்பி இதுவரை ஏமாந்தது எல்லாம் போதும். எழுந்திரு, விழுத்திடு, யாரையும் நம்பாதே. உன் தாய் என்னை நம்பு. உன்னிடம் நான் எப்பொழுதும் ஒன்றை மட்டுமே கூறுவேன். உனக்காக உன் தாய் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. நீ சில சமயம் கோபத்தால் மற்றவர்களை திட்டி விடுகிறாய். ஆனால் அவர்களோ உன் கோபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். அந்த கோபத்தில் இருக்கும் உண்மையை பார்க்க மறுக்கிறார்கள். ஆனால் அதை நான் அறிவேன் தங்கமே. உன் கோபத்தில் உள்ள அன்பையும் உரிமையையும் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுது மனம் திருந்துவார்கள். இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் கவலைகளையும் சந்தித்து இருக்கிறாய். இனிமேல் அது எதுவும் உனக்கு நடக்காது. இனி உன் வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. உன் கை ஓங்கும் நாள் வந்து விட்டது பிள்ளையே. உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். அனைவருக்கும் உதவி, அனைவரிடமும் அன்பு காட்டு. உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உனக்கு நாளை விடியல் இனியதாக இருக்க போகிறது. உன்னுடைய மகிழ்ச்சியான காலம் வந்து விட்டது. நல்லதே நடக்கும். என்றும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருப்பேன் என்று முழுமையாக நம்பு. ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.